சார் ஒரு 2 நாட்களாக முதல்வர் அறைக்கு சீக்ரெட் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. 2026 தேர்தலுக்கு 200+ ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்படி வெற்றியை பெறுவது என்கிற அந்த வியூகத்தோடு தான் பயணப்பட்டு இருக்காங்க. ஒரு 10-12 அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சிகளுடைய பலம் இது அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை தீர்மானித்து விட்டது. விவசாயிகள், நெசவாளர்கள் எல்லா தரப்பும் போராட களத்து வந்துட்டாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் இருக்குது. இந்த தேர்தலுக்காக கொஞ்ச நாள் பொறுத்திருந்தாங்க. தேர்தல் முடிந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க பொறுத்திருந்தாங்க. இனி பொறுக்க மாட்டார்கள். எல்லோருமே போராட்ட களத்துக்கு வந்தாங்க. இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு அதிருப்தி இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மோடி ஃபார்முலாங்கிற மாதிரி 400 இடம் அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்புகளுமே பார்த்தீங்கன்னா 300, 360, 390, 392 வரைக்குமே கொண்டு போய் விட்டுருந்தாங்க. ஆட்சியை மோடி கையில் கொடுத்துட்டு கடிவாளத்தை காங்கிரஸ் கையில் கொடுத்துட்டாங்க. இலக்கு என்று அந்த இலக்கை அடைவதற்கான ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த ரத கஜ துராக பதாதைகள் இருக்கல அவங்கள பூரா களத்தில் இறக்கி வந்தால் கூட இந்த 200 அவங்களால ரீச் பண்ண முடியாது. வாக்குகள் நிறைய பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய இளைஞர்கள் இந்த 18-25, 30 இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜயோட அணிவகுக்கிறதுக்கான போயிட்டு இருக்காங்க. ஒரு நாளுக்கு நான் வளர்கிறேனே மம்மின்னு சீமானு வந்துட்டு இருக்கார். மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டார். அவர் மீதான பார்வை, மக்களுடைய ஆதரவு நிலைப்பாடு, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. டெல்லியிலேருந்து இவங்களுக்கு உத்தரவு தந்தாலும் தரலையான தனிச்சு செயல்ஸ் பேச முடியாது. இந்த சமயத்தில் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் அண்ணன் தம்பி போல் நல்ல உறவில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி மேலிடத்துலேருந்து உத்தரவு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களா? காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக கார்கே தலைவராக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அது கலை யதார்த்தம். எங்களுக்கு ஏஐசிசி பிரசிடென்ட் கார்கே, ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் எங்களுக்கு ராகுலும் சோனியா தாங்கிறாங்க. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க சார். சார் ஒரு 2 நாட்களாக முதல்வர் அறைக்கு சீக்ரெட் ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்து முதல்வர் அவர்கள் ஒரு சந்தோஷமானதாகவும் சொல்கிறாங்க. 2026 தேர்தலுக்கு 200+ ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மிஷனை எப்படி சார் பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களில் எப்படி வெற்றியை பெறுவது என்கிற அந்த வியூகத்தோடு தான் பயணப்பட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரிகிறது. அது இந்த 2024 நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணி என்பதும் அதை நமக்கு தெளிவாகவே தெரிவித்தது. அவங்க மாநில உளவுத்துறை ரிப்போர்ட்டு, இதை தாண்டி அவர்கள் சார்ந்த திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் சார்ந்த அந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் தான் களப்பணியாற்றினார்கள். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே கீழே இருந்தே பார்த்திங்கன்னா அந்த பாக பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி மெம்பர்ஸு, அதை தாண்டி அப்படியே அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இப்படி கட்சியினுடைய எல்லா மட்டத்தையும் களம் இறக்குனாங்க. திமுக ஆட்சி கட்சியாக இருந்ததுனால அவர்கள் மிக தீவிரமாக களப்பணியாற்றினார்கள். இதை தாண்டி கூட்டணியினுடைய பலம், ஒரு 10-12 அரசியல் கட்சிகள், கூட்டணி கட்சியினுடைய பலம் இது அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை தீர்மானித்து விட்டது. இப்போது இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு விழுந்த வாக்குகளின் சதவீதத்தை வைத்து பார்க்குறப்போ தான் நீங்கள் சொன்ன 200+ வருது. ஆனால் மக்களுடைய மனநிலை சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாடாளுமன்றத்திற்கு ஒரு மாதிரி இருக்கும். மத்தியில் யார் ஆட்சிக்கு வருவது என்கிற ஒரு தீர்மானத்தோடு அவர்கள் வாக்களிப்பார்கள். மாநிலத்தை யார் ஆள்வது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு வாக்களிப்பார்கள். ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கட்சியாக வந்த வரலாறு இருக்கிறது. 1977, 80, 84 இந்த 3 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆட்சி வெற்றியை பெற்றார். அதன் பிறகு மாறி மாறி தான் வந்திருக்கு ஆட்சி அதிகாரம் என்பது. மாறி மாறி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து நின்ற காலத்தில் 89ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வர்றாரு. 91 செல்வி ஜெயலலிதா, 96 கலைஞர். அப்படி திமுக அதிமுக மாறி மாறி வருகிறது. அப்படி வந்த காலகட்டத்திலையும் கூட 2016 2011 வெற்றி பெற்ற ஆட்சி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் வெற்றியை பெறுகிறது. 2016லேயும் வெற்றி, அது தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி, ஒரு 4½ ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இருக்குது. இதை மீண்டும் நீடித்து 2026லேயும் வெற்றி பெற வேண்டும் என்று இப்போதே களப்பணியில் இறங்கிட்டாங்க. போட்டி கடுமையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவருங்க தனியாக ஒரு களம் அமைத்து, அவர்களும் ஒரு கூட்டணி அமைத்து களம் 2026 எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஒற்றுமைக்கான வழிங்கிற மாதிரி ஒரு பிரிவினர் பிரிந்து கிடந்தால் நமக்கு தொடர் வெற்றி கிடைக்காது அப்படின்னு அதை இணைப்பதற்கான முயற்சி இருக்கிறது. ஒருங்கிணைந்தால் இன்னும் கூடுதல் பலத்தோடு வெற்றி பெறலாம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறோம். 2026 பாஜக தலைமையில் ஆட்சி அப்படிங்கிற அந்த முன்னெடுப்போடு அவங்களும் 234 தொகுதிகளில் களமிறங்குவதற்கான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, அந்த கூட்டணி பலம் அப்படியே இருக்கும். ஆட்சி கட்சியாகவும் நாம் இருக்கிறோம். அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், நான் குறிப்பிட்ட அந்த 2024 தேர்தல் அந்த வியூகத்தை அப்படியே கொண்டு செயல்படுத்தினால் வாக்கு ஒருங்கிணைந்த கட்சியினுடைய கூட்டணியுடைய ஒருங்கிணைந்த வாக்குகள் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த வெற்றி சாத்தியம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 3 ஆண்டு ஆட்சியின் மீதே மக்களுக்கு ஓரளவு அதிருப்தி இருந்தது. அதனால தான் 2019 4 லட்சம் 5 லட்சம் கிட்டத்தட்ட நிறைய வாக்கு வித்தியாசம் இருந்தது. இந்த முறை அந்த அளவுக்கு இல்லை. 50,000 60,000 90,000 அந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த எதிர்வாக்குகள் சிதறி போனதுனால இவர்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி சாத்தியமாக இருந்தது. நாம் தமிழர் ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம்னு. ஆனால் எதிர்வரும் 2026 தேர்தல் எப்படி அமைய போகிறதுங்கிறது இன்னும் தெரியல. அந்த ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு தான் நமக்கு அந்த தேர்தலில் எந்தெந்த கூட்டணி யாரோடு கூட்டணி சேர்கிறார்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக போன்ற கட்சிகள் அதிலேயே தொடருமா, அல்லது பாஜகவிலிருந்து வெளியில் வந்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடுதல் இடங்கள் கிடைக்கிறதுனால போவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு மிக பெரும் சந்தேகம். நாம் குறிப்பிட்டது மாதிரி தேர்தலுக்கு 6 மாத காலத்திற்கு முன்பு தான் அணிகளின் பலத்தை பொறுத்து நாம் தீர்மானிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க மோடியோட ஃபார்முலாவை திராவிட கட்சிகள் கையில் எடுக்கிற மாதிரி தெரியுது. அவர் தொடர்ந்து நாங்கள் 400 சீட்டுகள் 350 சீட்டுகள் நாங்கள் எடுப்போம்னு மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. இவங்களும் அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி 200 ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு எந்த கூட்டணி இருப்பாங்க, எந்த கூட்டணி வெளியே போவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இடங்கள் எல்லாமே தீர்மானிக்கப்படும் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னதாகவே மக்கள் மனதில் நம்ம 200 இடம் வந்துருவோம் இவங்க பண்ணுறதுக்காகவே இந்த 200+ மிஷன்ன்றதை ஆரம்பிச்சிருக்காங்களா சார்? இருக்கலாம். அதாவது மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஒரு மன தாக்கத்தை, இதுதான் வெற்றி பெறப் போகுது அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை வாக்காளர்கள் மத்தியில் பொதுவெளிகளில் பரப்புவதற்கான ஒரு விஷயமாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் நம்ம கள யதார்த்தம் என்று பார்க்குற பொழுது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீது பல்வேறு விதமான அதிருப்தி இப்போ எல்லா தரப்பினருக்கும். நீங்கள் கடந்த ஓராண்டு தான் பொறுத்திருந்து பார்த்தாங்க. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்து ஓராண்டு வரைக்கும் பொறுத்து பார்த்தா ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், டாக்டர்கள், நர்ஸுகள், விவசாயிகள், நெசவாளர்கள் எல்லா தரப்பும் போராட களத்து வந்துட்டாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் இருக்குது. இந்த தேர்தலுக்காக கொஞ்ச நாள் பொறுத்திருந்தாங்க. தேர்தல் முடிந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அவங்க பொறுத்திருந்தாங்க. இனி பொறுக்க மாட்டார்கள். எல்லோருமே போராட்ட களத்துக்கு வந்துடுங்க. இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு அதிருப்தி இருக்கிறது. எல்லாமே விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு என்று ஒரு பெரும் தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கிற பொழுது இந்த 5 ஆண்டு ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தியை சரி செய்து 200+ங்கிற மாதிரி இவங்க நாங்கள் கொண்டு போயிடுவோங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வெற்றி பெறுமா அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த 6 மாத காலத்திற்குலாம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த மோடி ஃபார்முலாங்கிற மாதிரி 400 இடம் அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்புகளுமே பார்த்தீங்கன்னா 300, 360, 390, 392 வரைக்குமே கொண்டு போய் விட்டுருந்தாங்க. ஆனால் வேறு மாதிரி எல்லாமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்திய தேசிய மக்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு தெளிவான ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஆட்சியை மோடி கையில் கொடுத்துட்டு கடிவாளத்தை காங்கிரஸ் கையில் கொடுத்துட்டாங்க. கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற வழிகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி தான் நினைத்தையெல்லாம் சாதித்து விடுவார் என்கிற அந்த பார்வை இருந்ததில் அது இப்போ மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, வரவேற்கத்தக்கதான். அதே போல் எதிர்வரும் 2026 தேர்தலில் இவர் வெற்றி பெற்றாலும் ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்குமா,
அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கு பார்வை இருக்குது. இதனை தொடர்ந்து அவங்க கட்சிக்குள்ளே நிறைய உட்கட்சி பூசல் இருந்தாலும் அது திமுக தலைமை சரி பண்ணிடுது. இப்போ அவங்களுக்கு தோழமையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இப்போ வந்து பொதுக்குழு கூட்டத்தில் நம்ம எவ்வளோ நாளைக்கு அவங்கள சார்ந்து இருக்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு நம்ம தனித்து வளரணும் தமிழ்நாட்டில், அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்க திமுகலேருந்து விலகக்கூடிய படிக்கட்டுகளாக பார்க்கலாமா? அது ஒரு பார்வை இருக்குது பொதுவெளிகளில். காங்கிரஸ் கட்சியினுடைய அது தொடர்பாக நிறைய கருத்து மாறுபாடுகள் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த டிஎன்சிசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிறந்தகை பேசுகிறேன், அதே மேடையிலேயே முன்னாள் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு. இது காலங்காலமாக இருக்குது. பொதுவாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் தொடக்க காலம் முதலே அதில் வந்து இந்த மாதிரி கருத்து மோதல்கள், அடிதடி, சண்டை எல்லாமே. நீங்கள் 1923 முதல்ல குஜராத் சூரத்தில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தான் அந்த அடிதடி சட்டக்கிழிப்பு, தீவிரவாத காங்கிரஸ், மிதவாத காங்கிரஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் மாநில கூட்டம், மாவட்ட கூட்டங்கள் வர்றபோது இந்த மாதிரியான கருத்து மோதல்கள் இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு வெறும் கருத்து மோதல்களோடு போயிடுது. அடிதடி, நாட்காலி வீச்சு, சட்டக்கிழிப்புகள்லாம் நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில். அவங்க யதார்த்தத்தை உணர்ந்துக்கிறணும். 1967ஆம் ஆண்டு ஆட்சியை இழந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் சரிவு தான் சந்தித்து வருது. பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய மிக முக்கிய தலைவர், மக்களால் போற்றப்பட்ட ஏற்கப்பட்ட பெருந்தலைவர். அவர் காலத்திலே முடியலை, ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியலை. அதன் பிறகு பெரிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, மற்ற ஒரு 10-15 தலைவர்கள் நிறைய தலைவர்கள் வந்திருக்காங்க. இளையவரமாள், மருகன், சந்திரசேகர், பழனியாண்டி, தங்கபால், திண்டிவன ராமமூர்த்தி, சோ பாலகிருஷ்ணன், ஜிகே வாசன், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. பிஎஸ் ஞானதேசியன். எனக்கு தெரிஞ்ச இந்த 50-55 வருஷத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காங்கிரஸ் கட்சியை. இப்படி ஏராளமான தலைவர்கள் வந்தாங்க. அந்த தலைவர்கள் வருகிற போதெல்லாம் காமராஜர் ஆட்சி, காமராஜர் ஆட்சி என்பதை முன்னிறுத்தி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டால் தான் ஒரு 30-40 எம்எல்ஏ, ஒரு 8-10 எம்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழல் தான் இதுவரைக்கும் இருக்குது. இந்த தேர்தல் முடிவும் இருக்குது. ஆனால் திரு செல்வப்பிறந்தகையினுடைய அந்த கருத்து என்பது அவருடைய தனிப்பட்ட கருத்தா அல்லது மத்திய தலைமை, ஏன்னா ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து சுயமாக அப்படி பேச மாட்டார். அப்போ டெல்லி தலைமை இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்கோம், தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனை வரும், நமக்கு பின்னாடி வரும், ஒரு முகாம் மாறினா கூட இன்னும் கூடுதலாக அந்த 24, ஏன்னா கிட்டத்தட்ட 60-62 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் சட்டமன்றத்துக்கு வாங்கினவங்க ஒரு 20-24 இந்த முறை முடிச்சுட்டாங்க, நின்று போயிடுச்சு. அப்போ கூடுதல் இடங்களை பெற்று கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் போனால் ஒருவேளை ஆட்சி கட்சியாக வரக்கூடிய திமுக, அதிமுகவுக்கு ஒரு பலகீனமான நிலை இருந்ததுன்னா கூட்டணி ஆட்சின்னு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கலாம். அதற்கான சிக்னல் டெல்லியிலிருந்து கிடச்சி பேசினாரா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் மத்திய அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் பாரம்பரியமாக காங்கிரஸ் வழியில் வந்தவர். அவர் சொல்கிறார், யதார்த்தத்தை புரிஞ்சுக்க ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசக்கூடாது. இன்றைக்கு இந்த வெற்றி என்பது மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக தான் கிடைத்தது. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கூடுதல் இடங்களை கிராம பஞ்சாயத்திலிருந்து, வார்டிலிருந்து, கவுன்சிலர், நகராட்சி, ஒன்றியம், மாநகராட்சி வரைக்கும் கூடுதலான ஆட்களை பெற வேண்டும், கூடுதலான இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக ஆதரவு தேவைங்கிற அந்த யதார்த்தத்தை இளங்கோவன் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு தரப்பில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள், பாரம்பரியமாக உள்ள தலைவர்களுக்கு இது நம்ம பொறுமையாக தான், ஏன்னா போராடி பார்த்துட்டாங்க 40-50 வருஷமாக முடியலைங்கிற போது இதுவும் இன்னும் கொஞ்சம் வளர்வதற்கு காலக்கெடு சார்ந்தே போகணும் அப்படின்னு. எவ்வளோ காலம் சார்ந்து இருக்கிறது, எவ்வளோ காலத்தில் போய் நம்ம கையேந்தி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வை திரு செல்வப்பிறந்தகைக்கு. அவர் இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறாரு. அது காங்கிரஸினுடைய உட்கட்சி பிரச்சனை. டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்து போய் அப்புறமா இருங்கப்பா கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ டெல்லியிலேருந்து இவங்களுக்கு உத்தரவு தந்தாலும் தரலையாலும் தனிச்சு செயல்ஸ் பேச முடியாது. இந்த சமயத்தில் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் அண்ணன் தம்பி போல் நல்ல உறவில் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி மேலிடத்துலேருந்து உத்தரவு ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்களா சார் ராகுல் காந்தி? இல்லை. அதாவது நீங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தளவில் அங்கே ஒரு 3-4 தலைமைகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக கார்கே தலைவராக இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அது கலை யதார்த்தம். ஏன்னா பல பேர் காங்கிரஸ் தலைவர்களே, இன்றைக்கி முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமே என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஏஐசிசி பிரசிடென்ட் கார்கே, ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் எங்களுக்கு ராகுலும் சோனியா தாங்கிறாங்க. இது மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டம் என்னதுங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறார். அப்போ
திரு கார்கே உறுதியான முடிவு எடுக்க முடியாத நிலையில் ராகுல் ஒரு முடிவை எடுக்கிறாருன்னா அந்த ராகுல் முடிவை சோனியா அக்செப்ட் பண்ணுறாங்களா? இல்லை. பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். மாநில அளவில் பிரச்சனைகள் உருவாகிற பொழுது அந்த மாநில பிரச்சனையை தீர்ப்பதற்கு கார்கே ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். அதை அமல்படுத்துவதற்கு போகிற ராகுல் அவர் இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறார். இல்லைப்பா நீ சொல்கிறது சரியாக வராது, இப்படி பண்ணால் தான் சரியாக இருக்குன்னு சோனியா காந்தி ஒன்று சொல்கிறாங்க. இந்த 3 பேரை தாண்டி கேசி வேணுகோபால் பொதுச் செயலாளர் அவர் ஒரு முடிவு எடுத்து அவர் இப்போ இப்படி பண்ணலாங்கிறார். அப்போ அங்கேயே ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அப்படிங்கிற பொழுது மாநில அளவிலான காங்கிரஸ் கட்சியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது. எனவே ராகுல் நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டாலினோட மிக நெருக்கமாக அவன் அண்ணன் தம்பியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒருவேளை கார்கேட்ட இருந்து அவர் தான் ஏஐசிசி அஃபிஷியல் பிரசிடெண்ட்டு, சிக்னல் வந்தாலும் வந்திருக்கலாம், வந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா சுயமாக இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்த முடியாது. அலையன்ஸ் பார்ட்டியாக இருந்து இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, 100% வெற்றி பெற்ற நிலையில் இப்படி ஒரு கருத்து வருது. அப்படிங்கிற போது ஏற்கனவே இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட பாஜகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிருவோன்னு சொன்னார்ல, அப்போ அவரை ஒரு வியூக வகுப்பாளர்னு 2 போய் கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க. அவர் வந்து காங்கிரஸை கொண்டு வர்றோம், விசிகா கொண்டு வர்றோம், பொது உடைமை கட்சியில் பேசிட்டோம், டெல்லியில் பேசிட்டோம், மும்பையில் பேசிட்டோம்னுலாம் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அப்போ இனிமேல் இந்த 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிற ஆட்சி கட்சியான திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. அந்த அதிருப்தி நம்மளை தோல்வி பள்ளத்தில் தள்ளிவிடக்கூடாது என்று கருதுகிற ஒரு சில கட்சிகள் 1-2 கட்சிகள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முதல்ல துண்டு போடுறதுக்கு செல்வ பிறந்தகை முயற்சிக்கிறாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன். சரிங்க சார், நீங்கள் வந்து மக்கள் மேலே அதிருப்தியில் இருக்குது இந்த அளவுக்குள்ள இருக்கும் போது திமுகவுக்கு கஷ்டம் தரும், இப்படி சிரமம் தரும் வகையில் இப்போ விஜயும் களமிறங்குறார், சீமானோ தனது கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க 200 இடம் எப்படி சார் சாத்தியமா? அவங்க இல்லை ரொம்ப ஃபைட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வருவாங்களா? இலக்கு என்பது 200 அப்படின்னு சொல்லி 234 கூட சொல்லியிருக்கலாம், பெருந்தன்மையாக 34 விட்டுட்டார், அது வேறு விஷயம். இலக்கு என்று வந்து அந்த இலக்கை அடைவதற்கான ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அந்த ரத கஜ துராக பதாதைகள் இருக்குல்ல, அவங்கள பூரா களத்தில் இறக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்தால் கூட இந்த 200 வந்து அவங்களால ரீச் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வாக்குகள் நிறைய பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய இளைஞர்கள், அரசியலுக்கு வர விரும்புகிற புதிய இளைஞர்கள், இந்த 18லேருந்து 25-30 வயதுப்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகம் விஜயோட அணிவகுக்கிறதுக்கான போயிட்டுருக்காங்க. ஒரு நாளுக்கு நான் வளர்கிறேனே மம்மின்னு சீமானு வந்துட்டு இருக்கார். 1% இன்றைக்கி கிட்டத்தட்ட 8-9% வந்து மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தையும் பெற்று விட்டார். அவர் மீதான பார்வை, மக்களுடைய ஆதரவு நிலைப்பாடு, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. இதை தாண்டி பாஜக ஒரு வலுவான கூட்டணியை இருக்கிற இதே கூட்டணியை கட்டமைச்சாலுமே ஒரு கணிசமான இடங்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் இந்த முயற்சியெல்லாம் ஓபிஎஸ், சசிகலா, இபிஎஸ் இவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைந்து வருகிற பொழுது அது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும். மிக அதிக அளவில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. மாற்று வந்ததில் திமுகவுக்கு மாற்று அதிமுக மாற்று. அப்போ திமுக மீதான அதிருப்தி மக்களுக்கு இருக்குமே என்றால் அந்த அதிருப்தி வாக்குகள் ஒரு 15-20% வாக்குகள் பொதுமக்களுடைய வாக்குகள், இதை தாண்டி ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அதிமுக வாக்குகள் என்று வருகிற பொழுது அதிமுகவே ஆட்சி அதிகாரத்துக்கு 120-130 இடங்களில் பெற்று வருவதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மக்களினுடைய மனநிலை என்பது ஆட்சி அதிகாரத்திலே இருப்பவர்கள் தவறு செய்தால் அவர்களை தட்டியும் குட்டியும் வைக்க வேண்டும், தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த மனோபாவம் வந்துவிட்டதென்றால் இந்த 200 தகர்ந்து 100க்கு கீழே கூட வந்துடலாம், இவங்க 100க்கு மேலே போயிடலாம். ஆனால் அப்படி ஒன்றுபட்ட அதிமுக வராத போது இந்த மறுபடியும் 2வது இடம் யாருங்கிறதுல பாஜக அணிக்கும் எடப்பாடி அணிக்கும் ஒரு மோதல் போட்டி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். அரங்கத்திற்கு வந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி.